Taste the Daily. அண்மை செய்தி. பழனி கோவிலில் செக்யூரிட்டி கைது செய்யப்பட்டதை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட கோவில் செக்யூரிட்டிகள் பணிகளை புறக்கணித்து கோவில் அடிவாரம் காவல் நிலையம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதால் பக்தர்கள் அவதியடைந்து வருகின்றனர். இது பற்றிய விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அஜ்மீர் ராஜா. வணக்கம் அஜ்மீர் ராஜா, கூடுதல் விவரங்கள். பழனி முருகன் கோவிலில் நேற்று இரவு சாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் 2 பேர் மலைக்கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு மலைக்கோவிலில் இருந்து கீழே வருவதற்கு மின்னிலை விரைவில் சென்றுள்ளனர். அப்போது காவலாளிக்கும் பெண் பக்தருக்கும் இருவருக்கும் இடையே டிக்கெட் கொடுப்பதில் தகராறு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக பெண் பக்தர் ஒருவர் பழனி அடிவாரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக காவலாளி மீது 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது பெண்ணை மானபங்கப்படுத்துவது, கொலை மிரட்டல் விடுப்பது, ஆபாசமாக பேசுவது உள்ளிட்ட பிரிவின் கீழ் போலீசார் அந்த காவலாளி மீது வழக்கு பதிவு செய்திருக்காங்க. காவலாளியை தற்போது வழக்கு பதிவு செய்து சிறைக்கு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறைக்கு கொண்டு செல்வதற்காக காவல் நிலையத்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டார். அப்போது காவலாளிக்கு ஆதரவாக கோவில் நிர்வாகம் சார்பில் சுமார் 300க்கும் மேற்பட்ட காவலாளிகள் அந்த கைது செய்யப்பட்ட காவலாளியை நீதிமன்றத்திற்கு அனுப்பி விடாமல் காவல்துறையினர் சுட்டு வளைத்து சிறைப்படுத்தினர். அப்போது உடனடியாக அந்த கைது செய்யப்பட்ட காவலாளியை அடிவாரம் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. தற்போது காவலாளிகள் 300க்கும் மேற்பட்ட காவலாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பக்தர்கள் கடுமையாக அவதிப்பட்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் மின்னிலை விரைவில் ரோப்கார், பஞ்சாமிர்த நிலையம், மலைக்கோயில் சாமி தரிசனம் செய்வதற்கு அதிக அளவில் காவலாளிகள் தான் பாதுகாப்பு ஈடுபட்டு வராங்க. இந்த காவலாளிகள் இல்லாத காரணத்தினால் பக்தர்கள் பழனி அடிவாரத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்டரி கார், மின்னிலை விரைவில் ரோப்கார் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பக்தரை அழைத்து செல்வதற்காக போதிய பேட்டரிகள் இயக்கப்பட்டு வருகிறது. அந்த பேட்டரி கார்களும் இயக்கப்படாததால் பக்தர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வராங்க. இந்த காவலாளி சார்பில் கோவில் நிர்வாகம் சார்பில் இந்த பெண் பக்தர்கள் மீது புகார் அளிச்சிருக்காங்க. 2 தரப்பு மீது வழக்கு பதிவு செய்யாமல் ஒருதலை பட்சமாக காவல்துறை செயல்படுவதாக கூறி தற்போது வரை சுமார் 2 மணி நேரமாக காவல் நிலையம் முன்பு காவலாளிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. சையது, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அஜ்மீர் ராஜா.